நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, என் தங்கச்சிங்களுக்கும் தோழிகளுக்கும் ஆனது. ஒரு ஆண்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக பெண்கள் கேட்குறது, ஆரம்பத்தில் என் மேலே உயிரையே வச்சுருந்தாரு, ஆனால் இப்போ என்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாரு, ஏன்? பதில் சிம்பிள், அவர் மாறலை. நீங்கள் அவருக்கு கொடுத்த இடம் உங்களை சாதாரணமாக எடை போட வச்சுருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது எல்லா ஆண்களையும் பற்றினது இல்லை. மனைவியை கொண்டாடுற எத்தனையோ நல்ல ஆண்கள் இருக்காங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவமரியாதை அப்படிங்கிறது ஒரு தினசரி வாடிக்கையாக மாறிடுச்சுன்னா இந்த 6 விஷயங்களை முதல்ல நீங்கள் மாற்றிக்கணும். முதல் மற்றும் முக்கியமான விஷயம், சண்டை வரும்போது சில ஆண்கள் வார்த்தையை விட்டுருவாங்க. குறிப்பாக உங்கள் பெற்றோரையோ இல்லை உங்கள் குடும்பத்தையோ பழக்க வழக்கத்தையோ பற்றி தேவையில்லாமல் பேசுவாங்க. உங்கள் வீட்டில் உன்னை இப்படித்தான் வளர்த்தாங்களா அப்படின்னு உங்கள் மனசு வலிக்கிற மாதிரி பேசுவாங்க. சண்டை பெருசாக வேண்டான்னு நீங்கள் அமைதியாக போவீங்க. அங்கே தான் நீங்கள் தோக்குறீங்க. உங்கள் குடும்பத்தையோ உங்கள் வளர்ப்பையோ அவர் குறை சொல்லும்போது அந்த இடத்துல நச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என்னை என்ன வேணால் சொல்லு, ஆனால் என்னை பெற்றவங்களை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு கண்ணியமாக அழுத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தை மதித்தாதான் அவர் உங்களை மதிப்பார். உங்கள் வேர்களை வெட்ட விடாதீங்க. இரண்டாவது விஷயம், எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடாதீங்க. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி இருந்தால் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனால் போக போக இவளுக்குன்னு சொந்த யோசனையே கிடையாதுன்னு அவரே உங்களை மட்டம் தட்டுவார். உதாரணத்துக்கு, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் இருன்னு அவர் சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு வேலைக்கு போகிறது பிடிச்சிருக்கு, அது என் கனவு, அதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். சொந்த காலில் நிற்கிற, சொந்தமாக யோசிக்கிற பெண்ணை பார்த்தாதான் ஆண்களுக்கு மரியாதை வரும். 3 பந்து சுவர் தத்துவம். இது ரொம்ப முக்கியமான உளவியல் உத்தி. சண்டை வரும்போது அவர் கத்துவார், நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்று பதிலுக்கு கத்துவீங்க, இல்லைனா மூளையில் உட்காந்து அழுவீங்க. இது ரெண்டுமே தப்பு. நீங்கள் அழுதா அது அவருக்கு வெற்றி, நீங்கள் கத்தினா அது அவருக்கு தீனி. இனிமே அவர் கத்தும்போது நீங்கள் ஒரு சுவர் மாதிரி மாறிடுங்க. ஒரு சுவர் மேலே பந்தை எறிஞ்சா என்ன ஆகும்? சுவர் அழுமா, கத்துமா, நகருமா? எதுவுமே பண்ணாது. பந்து பட்டு திருப்பி அவர் காலடியிலேயே விழும். அவர் திட்டும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாதீங்க. அமைதியாக அவரை பார்த்துட்டே இருங்க. அவர் கத்தி முடிச்சதோ நான் என் வேலையை பார்க்கலாமான்னு கேட்டுட்டு நகர்ந்து போங்க. உங்கள் மௌனம் அவரை கொல்லும். என்ன இவ பயப்படவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற பயம் அவருக்கு வரும். அதுதான் மரியாதை. 4, அவரை குழந்தையாக மாற்றாதீங்க. நிறைய பெண்கள் அன்புங்கிற பேரில் பண்ணுற தப்பு இதுதான். உங்கள் கணவருக்கு நீங்கள் மனைவியாக இருக்கணும், அம்மாவாக மாறக்கூடாது. காலையில் அவர் பல் தேய்க்கிறதுலேருந்து அவர் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஷூ எடுத்து வைக்கிறது, சாக்ஸ் தேடுறது, தட்டை கழுவுறது ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இது அன்புன்னு, ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்கள் அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறீங்களோ அப்போ அவர் உங்களை ஒரு காதலியாக பார்க்க மாட்டார். அவருக்கு வேலை செய்கிற ஒரு ஆளாக தான் பார்ப்பார். அவர் ஒரு வளர்ந்த ஆம்பளை. அவர் வேலையை அவரே செய்யட்டும், அவர் சாக்ஸை அவரே தேடட்டும், கொஞ்சம் கஷ்டப்படட்டும். அப்போ தான் உங்கள் அருமை அவருக்கு தெரியும். 5, எந்நேரமும் கிடைக்காதீர்கள். 5வது விஷயம், உங்களுக்கான மதிப்பு குறைய காரணமே நீங்கள் எப்போவுமே அவர் கண்ணு முன்னாடியே இருக்கிறது தான். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது, அவர் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. இது சலிப்பை தட்டும். உங்களுக்குன்னு ஒரு உலகம் இல்லையா? உங்களுக்குன்னு தோழிகள் இல்லையா? கொஞ்சம் பிஸியாக இருங்க. அவர் ஃபோன் பண்ணால் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் உலகத்தை பெருசாக்குங்க. நீங்கள் எப்போ உங்கள் மகிழ்ச்சிக்கு அவரை மட்டுமே நம்பி இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ தான் அவருக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். 6வது, துரோகம் மற்றும் இழக்கும் பயம். கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம், நிறைய பெண்கள் அடிமையாக வாழ்கிறதுக்கு காரணம் பயம். நான் எதிர்த்து பேசினா அவர் என்னை விட்டு போயிடுவாரோ, வேற பெண்ணை தேடி போயிடுவாரோ, இந்த பயத்தை தூக்கி போடுங்க. ஒருவேளை அவர் உங்களுக்கு துரோகம் செஞ்சால் இல்லை வேற ஒருத்தர்கிட்ட தப்பாக பழகினா ஐயோ என்னை விட்டுறாதீங்கன்னு காலில் விழுகாதீங்க. துரோகம் பண்ணுற கூட ஒருத்தர் வாழ்கிறத விட தனியாக வாழ்கிறது மேல் அப்படின்னு கதவை திறந்து காட்டுங்க. நீ நேர்மையாக இருந்தால் நான் இருப்பேன், இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற தைரியம் உங்கள் கண்ணில் தெரியணும். எப்போ நீங்கள் அவரை இழக்க தயாராகிறீங்களோ அப்போ
அப்போ தான் அவர் உங்களை இழக்க பயப்படுவார். சகோதரிகளே, மரியாதை அப்படிங்கிறது நம்ம அழுது வாங்குறது இல்லை, நம்ம நடவடிக்கையால் சம்பாதிக்கிறது. 1 குடும்பத்தை பழிச்சா விட்டு கொடுக்காதீங்க. 2 சொந்த கருத்தில் உறுதியாக இருங்க. 3 பந்து சுவர் மாதிரி அமைதியாக இருங்க. 4 அவருக்கு அம்மாவாக மாறாதீங்க. 5 உங்கள் தனித்துவத்தை இழக்காதீங்க. 6வது துரோகத்தை சகிச்சிக்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க.